என் கையில் என்னென்னு பார்க்குறீங்களா, இதுதான் டேமில் பிடிச்ச மீனுங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வாயலூர் டேமுக்கு வந்திருக்கேன். இந்த டேம் எங்கே இருக்குன்னா கல்பாக்கத்துலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இப்போ தண்ணி நிறைய ஓடிட்டுருக்கிறதுனால இந்த தண்ணியில் இப்போ குளிக்கிறதுக்கு சேஃப் இல்லைங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசிறு வலை போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் தூண்டில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இங்கே வாமா மீன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார். போய் பார்த்தீங்கன்னா தேலி மீன். தேலி மீனில் வந்து நிறைய முள் இருக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முள் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும். இதே தேலி மீன் கடல்லையும் இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மீன் துள்ளிட்டு இருந்தது. என்ன மீன் எடுத்து பார்த்தா ஜிலேபி மீனுங்க. அது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு கரையிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அது உயிரோடு இருக்கிறதுனால எனக்கு அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லைங்க. நான் எடுத்து அதை தண்ணியில் விட்டுட்டேன். அவரும் நல்லா ஹாப்பியாக கிளம்பிட்டாருங்க. ஸோ நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா இறங்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ ஆனால் ஏறும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வாங்க. ஸோ நானும் டைட்டானிக் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. யாராச்சும் இந்த டேம்க்கு வரதுக்கு லொக்கேஷன் வேணுன்னா கேளுங்க, நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் கமெண்ட்டில்.